ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானுடைய நட்சத்திரம். சிவபெருமான் அப்படின்னா அவர் நடனம் ஆடுறார் பார்த்தீங்களா, நடராஜ பெருமானுடைய நடனம். அந்த நடத்துடைய அந்த தன்மை, அந்த வடிவ அமைப்பு தான் திருவாதிரை நட்சத்திரத்துடைய வடிவம். அந்த வடிவத்தில் வந்து உலகமே அடங்கி இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சிவபெருமான் பாதத்துகளில் உலகமே இருக்குது, உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட மனித இயக்கம் பூரா அந்த பாதத்துக்குள்ளே தான் போய் சரண்டர் ஆகுது. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ பாவமோ புண்ணியம் எதை பண்ணாலும் அவருடைய திருவடியை தேடி தான் இந்த ஆன்மாலாம் அலையும். அந்த அளவுக்கு திருவாதிரை சிறப்பான ஒரு நட்சத்திரம். மார்கழி திருவாதிரை சிவபெருமானுக்கு விசேஷமான காலகட்டம்னு சொல்லுவோம். அப்படி திருவாதிரைக்குன்னு நிறைய சிறப்புகள் உண்டு. இந்த நட்சத்திரம் நிறைய ஞானிகள் அவதரிச்சிருக்காங்க. உதாரணம் வந்து ராமகிருஷ்ணர், அப்புறம் வந்து யோகி ராம் சிவகுமார், இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி நட்சத்திரத்தில் அவதரித்தவங்க. இவங்களுடைய இயல்பான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொது விஷயங்களில் இருக்கிறது. பொதுவான விஷயங்கள், உதாரணம் ஒரு கோயிலை நிர்மாணம் பண்ணுறது, ஒரு கோயிலை கட்டுறது, ஒரு குளத்தை வெட்டுறது, ஒரு ஊருக்கு தண்ணி தேவையா, அந்த தண்ணி தேவைக்கு என்னென்ன பண்ணணும், இந்த காலத்து அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒரு போர் போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து திருவாதிரைக்கு உண்டான குணம். அந்த காலத்தில் நிறைய குளம் வெட்டினோம் பார்த்திங்கன்னா திருவாதிரையில் தான் பிறந்திருப்பாங்க. அப்படி திருவாதிரைக்கு உண்டான இயல்பு அது. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரியான அறிவாளிகள், சரியான திறமைசாலிங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அப்படிங்கிறத விட பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு நிறைய செய்கிறதுல இவங்க ரொம்ப சிறப்பானவங்க. இயல்பாக ராகுடைய நட்சத்திரம் அது. ஆக இரட்டை குணம் கொண்டவங்க அப்படிங்கிறனால தான் அந்த மிதுனம் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. இரட்டை குணம் போனால் ஆண் குணமும் உண்டு, பெண் குணமும் உண்டு. இந்த ஜெமினின்னு சொல்லக்கூடிய அந்த சின்னம், இரட்டை சின்னம், இரட்டை யானை, இரட்டை ஊதுவல் ஊதிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க, இரட்டை பொம்மை, இரட்டை வாத்து, இதெல்லாம் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பு தான். ஆக இங்கே ஆண்களோ பெண்களோ இரட்டை குணமும் இருக்கும், இரட்டை மனப்பான்மையும் இருக்கும். நினச்சா சில விஷயங்களை உடனே சாதிச்சிடணும். கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாங்கன்னா அதை செய்யவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க. நினச்ச நேரத்தில் சாதித்து முடிக்கிறவங்க, அறிவாளிங்க, புத்திசாலிங்க, திறமைசாலிங்க. வீரமும் அவங்ககிட்ட கொஞ்சம் நஞ்சம் இருக்காது, நிறையா இருக்கும். போர்க்குணமும் இருக்கும் அவங்ககிட்ட. எங்கே தேவையோ அங்கே வந்து தன்னுடைய போர்க்குணத்தை காட்டி அந்த காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. பொதுமக்களுக்காக நிறைய பாடுபடுறவங்க, உழைக்கக்கூடியவங்க. ஆக இவங்க அப்படி தான். உணவு விஷயம் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப தேவையில்லாத விருப்பமில்லாத உணவெல்லாம் தொட மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சில பேர் அசைவ பிரிவுகளாக இருப்பாங்க. சில பேர் வந்து சைவம் தான் அதிகமாக இருக்கும், அசைவ பிரிவுகளாக இருப்பாங்க. மற்றபடி சிறப்பான நட்சத்திரம். வழிபாடு பார்த்திங்கன்னா நடராஜருடைய வழிபாடு சிறப்பு தரும். உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெரியணும், இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறோம், ராசிகளை பற்றி பேசுகிறோம், ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் பக்தி ஒன்றுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.